ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க பேனாசோனிக் ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க. நம்ம அங்கே போயிருந்தோம். போயிட்டு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு இன்டோர் அவுட்டோர் ரெண்டு சைடுமே நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசி அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்கில் 3 ஸ்டார் இன்வெர்ட்டர். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CS EU18PKY 3F. இதுதான் அந்த மாடலு. 3 ஸ்டாரு. இன்டோர் யூனிட்டு காம்பேக்டாக தான் வரும். இன்டோர் யூனிட்டு லென்த்தாக வராது. இதில் ஒரே ஒரு டிசைன் மட்டும் வரும். ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு சில்வர் கோட்டிங் வரும். அது போக இது வந்து அவுட்டர் யூனிட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்கு ரஸ்ட் ஃப்ரீயோட வரக்கூடியது. ப்ளூ கோட்டிங் சைடில் வரக்கூடியது. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லீக்கேஜ் வந்துடாது. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த அவுட்டோர் மேக்ஸிமம் வந்து மெட்டாலிக்கு ரஸ்ட் ஃப்ரீ தான். உங்களுக்கு அந்த பேனலுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வரும். நீங்கள் பேனாசோனிக்லேயே வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இப்போ கஸ்டமர் சத்யாவில் வாங்கியிருந்தாங்க. அதனால் மேக்ஸிமம் ஷோரூமில் வாங்குறது எல்லாமே அவுட்டோர் தான் வந்துடும். ஆன்லைனில் வாங்குற ஒரு சில அவுட்டோருக்கு மட்டும் ஒரு சில மாடலுக்கு மட்டும் ஒயிட் கலர் அவுட்டோர் வரும், பவுடர் கோட்டிங்கில் வரும். இதில் 3 மீட்டர் காப்பர் கிட்டு, கம்யூனிகேஷன் ஒயரு, இது எல்லாமே இது பேக்கிங்லேயே வந்துடும். இது இல்லாமல் நம்ம 3 கோர், அதாவது பவர் சப்ளை கார்டு ஒயரு, டேப்பு, ட்ரெயின் பைப்பு இதெல்லாம் செப்பரேட்டாக கஸ்டமர் பே பண்ணி கொடுத்தா ஓகே. இல்லாட்டி நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டெக்னீஷியனுக்காண்டி உள்ளது. இதே போல் மெயினாக பேக்கிங் ஓப்பன் பண்ணையில் இந்த எல்லா டேப்புமே சீல்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. சில டைம் ஆன்லைனில் வாங்குகிற கஸ்டமர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகிடுது. இதில் 2.5 ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ரு கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் வாங்குகிற ஒரு சில மாடலுக்கு மட்டும் ஒரு ஃபில்ட்ரு தான் வரும். அது வந்து ஒரு சில மாடலுக்கு மட்டும். மற்ற எல்லாத்துக்குமே இது மாதிரி ஷோரூமில் வாங்குகிற எல்லாத்துக்குமே 2 ஃபில்ட்ரு 2.5 ஃபில்ட்ரு வந்துடும். ஒரு சைடு ஒயிட் கலர், ஒரு சைடு பிளாக் கலர் வந்துடும். அது மெயினாக எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க டெக்னீஷியனை பொறுத்தவரையும். ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு வரும்போது அவங்க சில சர்வீஸுக்கு வரும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ண மறந்துடுறாங்க, இல்லை மிஸ் ஆகிடுது. மெயினாக பிளேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஸ்பிட் ரோல் வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதுக்காண்டினா மெயினாக வாட்டர் லீக்கேஜுக்காண்டி மட்டும்தான். இப்போ நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் சைடு மெயினாக நம்ம ஆக்சிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னர் ஜாயிண்ட் அவுட்ரு ஜாயிண்ட் போடுவோம். இல்லாட்டி மேக்ஸிமம் இன்னர் ஜாயிண்ட் தான் போடுவோம். பேக் சைடு போய் ஆக்சிஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இப்போ நம்ம ரைட் சைடு ஹோல்ட் பண்ண போடும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரைட் சைடு தான் நீங்கள் ஸ்லோப்பிங் வைக்கணும். அதே லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு ஹோல் போட போகிறோம் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடு நீங்கள் ஸ்லோப்பிங் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நம்ம ரைட் சைடு ஸ்லோப்பிங் வச்சுட்டு லெஃப்ட் சைடு ஹோல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் உள்ளே வந்துடும். மெயினாக அதுதான். நம்ம எந்த சைடு ஹோல் போட போகிறோமோ அந்த சைடு நம்ம மேக்ஸிமம் ஸ்லோப்பிங் வச்சுக்கணும். ஸ்லோப்பிங்னா ரொம்ப தேவையில்லை, லைட் ஸ்லோப்பிங் இருந்தால் போதும். ஒரு 4 இன்ச் டிஃப்ரென்ஸுக்குள்ளே இருந்தால் கூட போதும். அதே போல் நம்ம ஹோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூனிட்டுக்குள்ளே மேக்ஸிமம் யூனிட்டு ஸ்பிட், அதாவது டெம்ப்ளேட்டுக்கு கீழே வந்துடாமல் மேக்ஸிமம் இருக்கணும். சப்போஸ் இறங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹோல் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் கோர் கட்டிங்னால் மேக்ஸிமம் நம்ம பண்ணுறது எல்லாமே கோர் கட்டிங் தான் பண்ணுவோம். சப்போஸ் கான்கிரீட் வாலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கான்கிரீட் கோர் கட்டிங் பண்ணுவோம். இண்டோர் யூனிட்டு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லூஸ் கான்டாக்டாக இருந்தது அப்படின்னா இண்டோர் நிற்காது. இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவுட்டோர் ஃபிக்ஸ் பண்ண போயிட்டோம். அவுட்டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கஸ்டமர் வந்து ஒயிட் டேப்பு தான் கேட்டிருந்தாங்க, காட்டன் டேப் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் காட்டன் டேப்பு நம்ம நீட்டாக எல்லாமே பைப் லைன் எல்லாமே இன்னும் ஸ்ப்ரிங் போட்டு யூட்ரா போட்டு தான் பண்ணியிருப்போம். பெண்டு போட்டு நீட்டாக பண்ணியிருப்போம். அவுட்டோர் யூனிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டெலாம் வச்சுருந்தா ஸ்டாண்டு நம்ம கம்பெனி ஸ்டாண்டு பேனாசோனிக் சைட்லேருந்து வரக்கூடியது. அதை நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினாக லெக் சைஸ் பார்த்து ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 எங்கே ஃபிக்ஸ் பண்ணி கேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. கேஸ் ஓப்பன் பண்ணி நான் வீடியோ எடுக்க முடியல, அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுபோல் இன்னொரு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது இதில் பிஎஸ் நியூட்ரல் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பிஎஸ்சி நியூட்ரல் இருக்குது. இதில் வந்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு நம்ம டெஸ்டர் வச்சு பார்க்கும்போது ரைட் சைடில் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பிஎஸ்சி. லெஃப்ட் சைடு லைட் எரியாது, அது நியூட்ரல். அதே போல் ப்ளக் பாயிண்ட் நம்ம ரைட் சைடில் தான் இப்போ நம்ம கொடுக்கும்போது பிஎஸ்சி, அதாவது ரெட்டை வந்து நம்ம ரைட் சைடில் கொடுக்கணும், பிளாக்கு இல்லாட்டி ப்ளூவை வந்து லெஃப்ட் சைடில் கொடுக்கணும். மெயினாக அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. நம்ம இது செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட செக் பண்ணி காட்டிட்டேன். ரிமோட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.